Hello students, this video is about 4th standard social science unit 1 Tamils around the world part 1. In this lesson we are going to learn about the countries that Tamils live. Let me move on to the lesson now. Introduction. Ancient Tamil Nadu shared its boundary with the sea on three sides. We had trade and cultural relations with many countries like Egypt, China, Myanmar, Japan, Rome, and many more. We have trade contacts with the West from 3rd century BC. Many ships that sailed to China and Southeast Asia used our ports. Rajendra Chola's naval expedition helped to expand our trade and cultural relations to the east. பண்டைய தமிழகத்தோட எல்லைகள் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் கடலால் சூழப்பட்டிருந்துச்சு. அப்புறம் ஈஜிப்ட், சைனா, மியான்மர், ஜப்பான், ரோம் போன்ற பல நாடுகளோட நம்ம வர்த்தகத்தை மேற்கொண்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆம் நூற்றாண்டில் நம்ம அந்த மேற்கத்திய நாடுகளோட நம்ம வர்த்தகத்தை மேற்கொண்டிருந்தோம். பல கப்பல்கள் சைனாவுக்கும் அப்புறம் இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா அந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டு மூலமாக வணிகத்தை தொடர்பு கொண்டாங்க. அதே மாதிரி ராஜேந்திர சோழா அவரோட கடற்படையெடுப்பு இந்த வணிகத்துக்கு ரொம்பவும் உதவியாக இருந்துச்சு. ஸ்ரீலங்கா. Sri is home to many Tamils. There are two groups of Tamils living there. The first group is of people living in Sri Lanka. These people are called Sri Lankan Tamils. The other is group of Tamils who moved from India to Sri Lanka. They are called Indian Tamils. They moved during 19th century to work in tea plantations. Tamil is also an official language of Sri Lanka. Koneshwaran temple has 1,000 pillars. It is considered one of the richest and most visited temples in Asia. அடுத்தது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழர்கள் அங்கே வாழ்ந்து வருகிறாங்க. இந்த தமிழர்களை வந்து 2 குரூப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வாழ்கிற, அதாவது ஸ்ரீலங்காவில் வாழ்கிற தமிழர்கள், இவங்களை வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு குரூப் வந்து இந்தியன் தமிழ்ஸ். அதாவது இவங்க எப்படின்னா 19th செஞ்சுரியில் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறதுக்காக இங்கே இந்தியாவிலேருந்து குடிபெயர்ந்திருக்காங்க ஸ்ரீலங்காவில். ஸோ இவங்களை வந்து இந்தியன் தமிழ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் அஃபிஷியல் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா 1000 தூண்களை கொண்ட அந்த கோணேஸ்வரன் டெம்பிள் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு கோவில். இது வந்து ஆசியாவில் நிறைய மக்களால் பார்வையிடப்பட்ட ஒரு கோயிலாகும். Malaysia. Malaysia is a peninsula located in Southeast Asia. The relations between Tamil Nadu and Malaysia have existed for more than 2000 years. In ancient times, Tamils ships reached the modern Malaysian state of Kedah, Kadaram in Tamil. Tamils influenced the cultural and political nature of Malaysia at the time of Pallava and Cholas. Chinese traveler I Ching records that there was regular transport from Nagapattinam to Kedah. An inscription dated 779 after death has been found in Ligar, Malay Peninsula. This refers to the trade relationship that the Tamil country had with the peninsula. Today, Tamils from the 3rd largest group in Malaysia after the Malays and the Chinese. One of the biggest Hindu festivals in Malaysia is Thaipusam. Tamil is one of the அடுத்தது மலேசியா. மலேசியா வந்து இட்ஸ் அ பெனின்சுலா லொக்கேட்டட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. பெனின்சுலானா தீபகற்பம் சொல்லுவோம். தீபகற்பம்னா ஒரு நிலம் வந்து 3 எல்லைகளை நீரால் சூழப்பட்டு ஒரு எல்லை வந்து நிலத்தால் சூழப்பட்டிருக்கும். அதுதான் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுக்கும் மலேசியாவுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பழமையான ரிலேஷன்ஷிப் உறவு வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அன்றைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களோட கப்பல்கள் வந்து மலேசியன் ஸ்டேட் அந்த கெடா வந்து ரீச் ஆகிருக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலேசியாவில் இந்த பல்லவர், சோழர் அந்த காலத்தில் தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்பவே இருந்துச்சு. அந்த கல்ச்சுரல் பொலிட்டிக்கல் நேச்சரில் ரொம்பவே அதோட தாக்கம், தமிழோட தாக்கம் மலேசியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி சைனீஸ் டிராவலர் ஐச்சிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாகப்பட்டினத்துலேருந்து அந்த கெடா, அந்த மலேசியன் ஸ்டேட் கெடாவுக்கு வந்து ஒரு ரெகுலராக ஒரு போக்குவரத்து இருந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்ட் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, an இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு கல்வெட்டு வந்து டேட்டட் 779 ஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா லிகர் இடத்துல கிடச்சிருக்கு. இது என்ன அந்த கல்வெட்டு சொல்லுதுன்னா, வணிகம் ரீதியாக தொடர்பு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 3rd largest குரூப் இன் மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ஸ் தான். மலேசியா சைனீஸ்க்கு அடுத்தது தமிழ் தான் 3rd largest குரூப் இன் மலேசியாவில். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம். ஸோ மலேசியாவில் வந்து நம்ம தமிழர்கள் திருநாளான அந்த தைப்பூசத்தை அங்கேயும் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி எஜுகேஷ்னல் லாங்குவேஜ் மலேசியாவில் ஒன் ஆஃப் த எஜுகேஷனல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழி இருக்குது. Batu Caves is a limestone hill which has a series of caves and cave temple located at Gombak district in Malaysia. The Lord Murugan statue at the foot of the Batu Caves is the second tallest Hindu deity statue in the world. பத்து கேவ்ஸ், அந்த பத்து மலை என்பது மலேசியாவில் அந்த கோம்பாக் மாவட்டத்தில் உள்ள ஒரு சுண்ணாம்பு குன்றாகும். ஸோ இந்த மலை அடிவாரத்தில் முருகன் சிலை வந்து ஒன்று இருக்குது. ஸோ இந்த முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் 2வது மிக உயரமான ஒரு இந்து தெய்வ சிலை ஆகும். சிங்கப்பூர். Modern Singapore was founded in 1819 AD by a British statesman and Lieutenant Governor Sir Thomas Stamford Raffles. The real history of Singapore starts from here, but the Tamils had maintained connection with this island much before that. When British ruled Singapore, Tamils came here as workers and traders. The hard work of Tamils is one of the reasons behind the development and modernization of Singapore. During the early years of Singapore in the 19th century, the Singapore British government and Christian missionary schools selected only Tamils as teachers. Now the Tamil community consists of lawyers, lecturers, doctors, engineers, government officials and even politicians. Construction of Johor Bridge, Sembawang Shipyard, Kallang Airport and St. Andrew's Cathedral are symbols of Tamil's hard work. ஆங்கிலேய அறிஞரும் துணைநிலை ஆளுநருமான சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ரஃபல்ஸ் தான் இந்த நவீன சிங்கப்பூரை நிறுவினார். ஸோ 1819 இது வந்து நிறுவப்பட்டது. இங்கேருந்து தான் அந்த சிங்கப்பூரோட உண்மையான வரலாறு வந்து தொடங்குது. ஆனால் இதுக்கு முன்னரே நம்ம தமிழர்களுக்கும் இந்த சிங்கப்பூர் ஐலாண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதாவது நம்ம பிரிட்டிஷ் ரூல் பண்ணப்பவே இந்த தமிழர்கள் வந்து இங்கே வணிகர்களாகவும் தொழிலாளர்களாகவும் இங்கே வந்திருக்காங்க, சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த தமிழர்களோட கடினமான உழைப்பு தான் இந்த சிங்கப்பூரோட நவீனமயமாக்கலுக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு. 19th செஞ்சுரியில் சிங்கப்பூர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ஸ் தமிழர்களை மட்டும்தான் ஆசிரியர்களாக தேர்வு செஞ்சாங்க. இன்னமும் தமிழ் கம்யூனிட்டியில் லாயர்ஸ், லெக்சரர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தமிழர்களாக தான் இருப்பாங்க. அதேமாரி ஜோஹர் பிரிட்ஜ், செம்பாவங் ஷிப்யார்ட், கல்லாங் ஏர்போர்ட், சென்ட் ஆண்ட்ரூஸ் கேத்தட்ரல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களோட கடின உழைப்பின் அடையாளமாகும். ஃபிஜி. Fiji is a group of volcanic islands in the South Pacific. The Tamils were sent to Fiji by British as laborers between 1903 and 1960. So Fiji என்பது தென் பசிபிக் பகுதியில் உள்ள ஒரு எரிமலை தீவு கூட்டமாகும். 1903லேருந்து 1960 இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழர்களை வந்து ஆங்கிலேயர்கள் இந்த ஃபிஜி நாட்டுக்கு தொழிலாளர்களாக அனுப்பினாங்க. The Tamils in Fiji have always voiced their need for equal rights. As a part of this, a women's wing was formed in 1938 called the Indian Sanmarka Madar Sangam. The purpose of this wing was to set aside one handful of rice each day before cooking so that poor and hungry Tamils can be fed. So இந்த சம உரிமைக்கான தேவைக்கு ஃபிஜியில் வாழும் தமிழர்கள் எப்போதுமே குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதன் ஒரு பகுதியாக
1938ஆம் ஆண்டுல இந்திய சன்மார்க்க மகளிர் சங்கம் என்ற ஒரு பெண்கள் பிரிவு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த சங்கத்தோட நோக்கம் என்னன்னா, தினமும் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கையளவு அரிசி எடுத்து வைக்கிறது. எதுக்காக அப்படின்னா, அங்க பசியோட வாழ்ற அந்த ஏழைங்களுக்காக இந்த ஒரு கைப்பிடி அரிசி ஒதுக்கப்பட்டுச்சு. The book named Tirukkurali was launched by Ratu Joni, the Vice President of Fiji. He said that the book will help to promote peace and multiculturalism in Fiji. This book was a Fijian version of the ancient Tamil book திருக்குறள். அதாவது ஃபிஜி நாட்டின துணை ஜனாதிபதி ரத்து ஜோனி என்பவர் திருக்குறளி என்ற ஒரு புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அவர் ஃபிஜில அமைதி மற்றும் அந்த பன்முக பண்பாட்டை வளர்க்க தான் இந்த புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். இது நம்முடைய தமிழ் நூலான திருக்குறளை தழுவிய ஒரு நூலாகும். The சிவசுப்பிரமணிய டெம்பிள் இஸ் அ ஹிந்து டெம்பிள் லொக்கேட்டட் இன் நடி, ஃபிஜி. ஸோ இங்கே ஃபிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியர் கோயில் ஒன்று இருக்குது. இது ஃபிஜி நாட்டின் நண்டி என்னும் ஒரு இடத்துல அமைந்துள்ளது. இது ஒரு இந்து கோயிலாகும். So far in this lesson we have studied detailed about the countries Sri Lanka, Malaysia, Singapore, Fiji where the Tamils live. In next session we will see about the countries Myanmar, Mauritius, Reunion. Thank you children.